இந்த பிரபஞ்சத்தில் நம் பூமியை தவிர வேறு எங்காவது உயிர்கள் உள்ளதா என்ற கேள்வி மனித குலத்தை எப்போதுமே வசீகரித்து வந்துள்ளது. வேற்று கிரக வாழ்க்கைக்கான நமது தேடலில் சனி கிரகத்தின் மிகப்பெரிய நிலவான டைட்டன் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளது. பூமியை போன்ற ஒரு அடர்ந்த வளிமண்டலம், திரவ ஏரிகள் மற்றும் நதிகள். ஆனால் இங்கு தண்ணீர் இல்லை, மாறாக மீத்தேன் மற்றும் ஈத்தேன் திரவங்களாக உள்ளன. இந்த குளிர்ச்சியான விசித்திரமான உலகில் உயிர்கள் உருவாக முடியும் என்று தற்போது விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். டைட்டன் நமது சூரிய குடும்பத்திலேயே தனித்துவமான ஒரு நிலவாகும். இது பூமியை தவிர மேற்பரப்பில் திரவங்கள் கொண்ட ஒரே விண்வெளி பொருள். டைட்டன் ஒரு அடர்ந்த நைட்ரஜன் நிறைந்த வளிமண்டலத்தை கொண்டுள்ளது. இது நம் பூமியின் வளிமண்டலத்தை விட அடர்த்தியானது மற்றும் பெரும்பாலும் மீத்தேன் மற்றும் நைட்ரஜன் வாயுக்களால் ஆனது. இந்த வளிமண்டலமே டைட்டனின் மேற்பரப்பை மூடி மர்மமான ஒரு ஆரஞ்சு நிறத்தை அளிக்கிறது. நம் பூமியின் நீர் சுழற்சியை போலவே டைட்டன் நிலவு ஒரு மீத்தேன் சுழற்சியை கொண்டுள்ளது. மீத்தேன் மேகங்களிலிருந்து மழையாக பெய்கிறது, நதிகள் வழியாக பாய்கிறது, ஏரிகள் மற்றும் கடல்கள் நிரம்புகிறது, பின்னர் ஆவியாகி மீண்டும் மேகங்களை உருவாக்குகிறது. டைட்டனின் துருவ பகுதிகளில் பெரிய மீத்தேன் மற்றும் ஈத்தேன் ஏரிகள் மற்றும் கடல்கள் உள்ளன. இங்கு வெப்பநிலை மிக மிக குறைவாக -179 டிகிரி செல்சியஸ் இருக்குமா. இந்த அதீத குளிரில் நீர் பனிக்கட்டியாக இருக்கும். டைட்டன் நிலவில் உயிர்கள் இருக்கலாம் என்று சொல்வதற்கு முன்பு உயிரின் முன்னோடிகள் அல்லது புரோட்டோ செல்கள் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். இவை உயிருள்ள செல்கள் உருவாக தேவையான அடிப்படை மூலக்கூறுகளாகும். நம் பூமியில் உயிர் உருவாக அமினோ அமிலங்கள், நியூக்ளியோ பேஸ்கள், சர்க்கரைகள் மற்றும் கொழுப்பு அமிலங்கள் போன்ற சிக்கலான கரிம மூலக்கூறுகள் தேவைப்பட்டன. இவை ஒன்றிணைந்து புரதங்கள், DNA மற்றும் உயிரியல் கட்டமைப்புகளை உருவாக்கின. உயிரின் தோற்றத்தில் ஒரு முக்கியமான படி செல் போன்ற பெட்டகங்கள் அல்லது ஒரு வெசல்ஸ் உருவாவதாகும். பல விஞ்ஞானிகள் திரவ நீர் இல்லாமல் உயிர் உருவாக முடியாது என்று நம்பினார்கள். ஆனால் டைட்டன் இந்த கருத்தை தற்போது சவால் செய்கிறது. குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகம் மற்றும் நாசா கோடார்ட் விண்வெளி பரப்பு மையத்தைச் சேர்ந்த பேராசிரியர் கிறிஸ்டியன் மேயர் மற்றும் டாக்டர் கோனார் நிக்சன் ஆகியோர் தலைமையிலான ஒரு புதிய ஆய்வு ஒரு சுவாரஸ்யமான செயல்முறையை முன்வைத்துள்ளது. டைட்டனில் மீத்தேன் மழை பெய்து ஏரிகள் மற்றும் கடல்களின் மேற்பரப்பில் விழுகிறது. மழை துளிகள் ஏரி மேற்பரப்பில் மோதும் போது கடல் ஸ்ப்ரே போன்ற சிறிய துளிகளை உருவாக்குகின்றன. இந்த சிறிய துளிகள் மற்றும் ஏரி மேற்பரப்பு இரண்டும் ஆம்பிஃபில்களின் ஒரு மெல்லிய படலத்தால் மூடப்பட்டிருக்கலாம். அந்த துளியின் ஆம்பிஃபில் அடுக்கு ஏரியின் மேற்பரப்பு அடுக்குடன் இணைந்து இரு இடுக்கு ஜவ்வை உருவாக்குகிறது. இந்த வெசிக்கல்கள் ஏரிகளில் சிதறி மேலும் மூலக்கூறுகளை உறிஞ்சி நிலையானதாக மாற்றும். நீண்ட காலம் உயிர் வாழ்கின்றன. இது ஒரு வகையான மூலக்கூறு போட்டி அல்லது ஆரம்பகால பரிணாம வளர்ச்சி என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இதுவே உயிருள்ள செல்களின் முன்னோடிகளின் முதல் படியாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். டைட்டனின் இந்த சாத்தியக்கூறுகளை நாம் அறிய நாசா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி மையத்தின் கேஷனி ஹைஜன்ஸ் மிஷன் தான் காரணம். இந்த கேஷனி விண்கலம் சனி கிரகத்தை 13 ஆண்டுகள் சுற்றி வந்து ஆய்வு செய்தது. மேலும் கேஷனி விண்கலம் டைட்டனுக்கு மேற்பரப்புக்கு அடியில் நீர் மற்றும் அமோனியா கலந்த திரவ பெருங்கடல் இருப்பதற்கான ஆதாரங்களையும் வெளிப்படுத்தியது. இதுவும் மற்றொரு சாத்தியமான உயிர் இருப்புக்கான இடமாக கருதப்படுகிறது. இந்த தரவுகள் தான் விஞ்ஞானிகளை பூமியிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழலில் உயிர் எப்படி உருவாக முடியும் என்று சிந்திக்க தூண்டின. டைட்டனின் ஏரிகளில் உயிரின் முன்னோடிகள் உருவாக முடியும் என்ற இந்த கண்டுபிடிப்பு வேற்று கிரக வாழ்க்கைக்கான நமது தேடலை முற்றிலும் புதிய திசையில் மாற்றியுள்ளது. பாரம்பரியமாக உயிர் வாழ திரவ நீர் அத்தியாவசியம் என்று கருதப்பட்டது. ஆனால் டைட்டனின் கண்டுபிடிப்புகள் திரவ ஹைட்ரோ கார்பன்களும் உயிரின் அடிப்படை வேதியியலுக்கு ஒரு தளமாக செயல்பட முடியும் என்பதை காட்டுகிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.